அன்பாக அழைக்கப்பட்டு நமது சீரியதொரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த நாளில் கிருபையும் அன்பும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் கூட நாம மரியாளின் அர்ப்பணிப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மரியா எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க என்றதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மரியம்மாள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது கசப்பு என்று அதனுடைய அர்த்தம். மரியம்மா பேர் கசப்பா. அதாவது யூதர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா மரியம்மாவோட வீட்டுல ஆண் பிள்ளைகள் பிறக்கலையா. அதனால அவங்க அப்பா ஒரு கசப்பானவங்க, ரொம்ப கசப்பானவங்க நினைச்சு அவங்க என்ன வைக்கிறாங்க, மரியாள்னு பேரு. பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க. மரியம்மாள், மகதலேன் மரியாள். அதே மாதிரி மார்க்கோட தாய் பேரும் மரியா, லாசருடைய தங்கை பேரும் மரியா, கிளியோப்பா அந்த மரியாள் இருக்காங்க. இப்போ இத்தனை மரியாள் இருக்கிறாங்க. அப்போ யூதர்கள் இப்படிதான் வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்றாங்க, மாறாவி தண்ணீர் கசப்பா இருந்தது இல்லையா, அதனால மாறான்ற பேர்ல கூட இந்த மரியாள் வந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. மோசே கிட்ட கேட்கிறாங்க, தண்ணீர் கிடைக்குது, பிரியமானவர்கள தண்ணீர் கிடைக்குது, ஆனா அது உப்பா இருக்கு. அங்க தேவன் ஆல்ரெடி என்ன பண்றாரு, ஒரு மரத்தை வச்சிருக்கிறார். தூதர்கள்லாம் நினைச்சிருக்கலாம் இந்த வனாந்தரத்துல இந்த மரம் இருக்குது. இங்க பாருங்க, மோசே மூலமாக கிறிஸ்து அங்க ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குது, அந்த உதவாத மரத்தை எடுத்து அங்க அந்த தண்ணியில போட்ட உடனே அது மதுரமா மாறிடுது. வாசிக்கலாமா? இப்ப மரியாதை குறித்து நம்ம பார்க்கணும். அவங்களுடைய வம்ச வரலாறு எங்க இருக்கு என்று பார்க்கும்போது லூக்கா 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்க வாசிங்க, அதுக்குள்ள நானே அங்க இது பண்ணி பார்த்துடலாம். அப்போ யாக்கோபோட வம்சத்துலதான் தாவீதின் குமாரன் யாக்கோபு. சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு அருமையான பேர் இருக்கு. சரிங்களா? யோசேப்பு யாக்கோபுக்கு புள்ளியா இருக்கிறார். இங்க அப்படியே அந்த வம்சத்துக்கு வழியா அப்படி வர்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கவும். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அப்போ யோசேப்பு ஏலியின் குமாரனா? அப்படின்னா ஏலியின் குமாரனா யோசேப்பு இல்ல, யாக்கோபோட குமாரன் தான். ஆனா இங்க ஏலியின் குமாரன் பதிவிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது மரியாவோட அப்பாவுக்கு என்ன இல்ல, ஆம்பளை பிள்ளை இல்ல. இப்ப மருமகன் தான் அந்த வீட்டுக்கு வர்றாரு. இப்போ யூதர்கள் என்ன பண்றாங்க, தனக்கு பொன் குழந்தையே இருக்குது, தனக்கு வாரிசு இல்லைன்னா மருமகனை என்ன பண்ணுவாங்க புள்ளியா நினைச்சுப்பாங்க. அதனாலதான் அந்த ஏலியின் குமாரன் அப்படின்னு வருது. கரெக்டா இல்லையா? அப்போ யார் இது என்று பார்க்கும் பொழுது யாக்கோபோட புள்ளதான் யோசேப்பு. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, யாக்கோபோட 11வது புள்ளதான் யாரு, யோசேப்பு. சரிங்களா? சரி, மரியாத தேவன் ஏன் தன்னுடைய பிள்ளைய அவங்க வயிற்றுல, யார் வயிற்றுல, மரியம்மா வயிற்றுல பிறக்க வைக்கிறதுக்கு இது பண்ணிருக்கணும் என்று பார்க்கும் பொழுது அவங்க உள்ள என்ன இருந்திருக்கு, கற்புள்ள கன்னிகையா இருந்திருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுது, கற்புள்ள கன்னிகை
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அவர் அர்ப்பணிச்சார். அதே மாதிரி அதை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, கிறிஸ்துவினுடைய கரு உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை பண்றேன்றார். அப்போ கிறிஸ்துவினுடைய கருவை உள்வாங்கினவங்க தான் மரியாள். மரியாள் ஒரு புருஷனோட அறியலே அப்படின்ட்டு கேப்ரியல் தூதன் கிட்ட சொன்னதை நம்ம கடந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, இது மாதிரி இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வர ஒருத்தரை நீங்க எதிர்பார்த்துக்கிறீங்களா? சந்ததி சந்ததி சந்ததியா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இதோ அவங்க வயிற்றுல பிறக்க வாங்கும் போது நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. யாருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு? கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல கபிரியல் தூதர் வந்து அந்த அறையில நின்று சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? நாமளா இருந்தா கூட பயப்படுவோம் இல்லையா? ஏன்னா தூதரை முன்ன பின்ன நாம பார்த்தது இல்லை பிரியமானவர்களே. அப்போ அவங்க பயப்படுறாங்க. ஆனா அங்க அந்த தூதன் என்ன சொல்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். என்ன ஆகுது? பயப்படாத, உன் வயிற்றுல கரு, கிறிஸ்துவனுடைய கரு உருவாக போது, தேவனுடைய வார்த்தையை நீ ஏத்துக்கிறியான போது இதோ நான் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடந்து. அப்ப பாடம் என்ன நம்மளுக்கு? கிறிஸ்துவனுடைய கரு நம்ம வயிற்றுல இப்ப உருவாக போகுது. வயிற்றுல இல்ல, சிந்தனையில. இப்ப உருவானா அன்னைக்கு மரியாள் எப்படி தேவ தூதன் கிட்ட கேள்வி கேட்டாங்க, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? நாம கணவனை அறியேனே அப்படின்னும் போது அங்க தூதன் சொல்றார், பரிசுத்த ஆவி உன் மீது வரும், அந்த பவர்ல நீ ஏத்துக்கினா அந்த கரு உனக்குள்ள உருவாகும். அன்னைக்கு அவங்க ஏத்துக்கினாங்க. கணவனை அறியலே அப்படின்னும் போது பரிசுத்த ஆவியினுடைய கிருபை நம்மளுக்கு அங்க ஏத்துக்கிறதுனால அவங்களுக்கு கிடைச்சது. அந்த கருவை அவங்க மாம்சத்துல ஏத்துக்கினாங்க. இன்னைக்கு நாமளும் அந்த மாம்சம், இந்த மாம்சத்துல கிறிஸ்துவனுடைய வார்த்தையை உள்வாங்கினா நாமளும் அன்னை மரியாளை போல அந்த கருவை ஏத்துக்கிறோம்னு அர்த்தம் பிரியமானவர்களே. சரிங்களா? அப்போ அங்க பாருங்க, தேவனிடத்துல சாட்சி பெற்றாங்களா? வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கணுமா? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அப்போ யார் அனுப்புவாங்க? தேவனால அனுப்பப்படுறார். யாரு? ஒரு கபிரியல் தூதன். இன்னைக்கு அதே மாதிரிதான். இன்னைக்கு நம்ம கூட தூதன் வந்து பேசல, ஆனா தூதன் பேசின வார்த்தைய மத்தேயு ஒரு தூதன் தான், அவர் மூலமா பேசுறார். என்ன பேசுறார்? படிங்க அடுத்த வசனம். அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே. அப்ப யாரு? அன்னைக்கு மரியாள் கிருபை பெற்றவங்க. இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் கிருபை பெற்றவங்கள. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு மரியாள் சிந்தனையில ஏத்துக்கணும், ஒண்ணு அங்க கரு உண்டாச்சு. இன்னைக்கு நாமளும் சிந்தனையில ஏத்துக்கினா நமக்கு ஒரு கரு உண்டாகும். கிறிஸ்துவின் கரு உருவாகி நம்மளுக்கு பாருங்க, கடந்த 5 வகுப்பா வருது, இப்போ 6ஆவது வகுப்பு வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ கிறிஸ்துவனுடைய கரு நம்மளுக்குள்ள உருவாகுதுன்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை அன்னைக்கு மரியாள் ஏற்றுக்கொண்டது போல நம்ம ஏத்துக்கணும். கர்த்தர், அடுத்த வசனம் அப்படியே படிங்க. கர்த்தர் உன்னுடனே. இன்னைக்கு நம்ம தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு? அப்புறம் என்ன அர்த்தம்? மத்தவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு. பிரியமானவர்களே, அடுத்த வசனம் படிங்கம்மா, அதை தொடர்ந்து படிங்க. படிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அன்னைக்கு மரியாள், இன்னைக்கு நாம தான். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷருக்குள்ளே நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய புள்ளன்னு விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய போதகர்கள் தங்களுடைய வயிற்றுக்காக, தங்களுடைய ஆதாயத்திற்காக என்ன பண்றாங்க? தசம பாகம், அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜெபம் பண்ணி காசை வசூல் பண்ணிட்டுறாங்க. நம்முடைய அன்பு மாணவர்கள், கிறிஸ்துவின் அன்பு மாணவர்கள் சபையில வேத மாணவர்கள் இந்த இதுல ₹1 வாங்க மாட்டோம். இலவசமாய் தேவனுடைய சத்தியத்தை வாங்கணும், இலவசமா கொடுக்கிறோம்.
இலவசமா. ஏன்னா நம்ம பரலோகவாசிகள், கிறிஸ்துவனுடைய கரு நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்போ பாருங்க, கர்த்தர் உடனே அப்படின்னா தேவனுக்கு பிரியமா மரியமா நடந்திருக்காங்க. தேவனுக்கு பிரியமா அது மாதிரி யார் நடந்திருக்காங்க பழைய பாட்டுல அப்படின்னு பார்த்தா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு தூதன் மூலமா ஒரு சர்டிபிகேட் வாங்குறாங்க. இப்ப நம்மளுக்கான பாடம் என்ன தெரியுமா? நாம அந்த சர்டிபிகேட் வாங்கணும். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கிறிஸ்துவின் அன்பு மாணவர்கள் ஒருடைய அந்த குழுவில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். நீ தான் எனக்கு பிரியமானவர். நீ தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன்ற ஒரு பேரை நம்ம வாங்க முடியுமா? புறஜாதியான அன்னைக்கு கொர்நேலி வாங்கினார் தெரியுமா? அப்போஸ்தலர்கள் 10:4 கொர்நேலி வாங்கினார். புறஜாதி அவரு. யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் நினைக்கல. புறஜாதியா இருக்கிற நம்மளுக்கும் வந்திருக்கிற அன்னைக்கு கொர்நேலி புறஜாதியா வந்தார். நாம இஸ்ரேலோட வம்சத்தாரா? இல்லை பிரியமானவர்களே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாம. சரிங்களா? அப்ப நம்ம சண்டே மட்டும் கிறிஸ்தவனா இருக்கிறோமா? வேத வசனத்தை இன்னைக்கு வாங்கிட்டு இங்கிருந்து வெளியே போன உடனே நாம அப்படியே விட்டுறோமா? பார்த்தா பாருங்க, அன்னைக்கு மரியம்மாக்கு ஒரு தேவதூதர்கள் கூடவே இருந்து வழிகாட்டினாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு தூதர் இருக்கிறாங்க.